அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, எந்தெந்த இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை காணக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 2லிருந்து 4 ஆகிய 2 தேதிகளில் புதுவை, காரைக்கால், தமிழகம் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை 33லிருந்து 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24லிருந்து 25 டிகிரி செல்சியஸாக ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 2 தினங்களை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மே மாதம்தான் கோடை காலம் என்பது தொடங்கும். கோடை காலத்திற்கு முன்னதாகவே வெயில் தற்பொழுது வாட்டி வரக்கூடிய நிலையில் அடுத்த 2 தினங்களுக்கு 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், 8ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.